தூத்துக்குடி நிலவரத்தை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். ஜெயக்குமார், தூத்துக்குடியை பொறுத்தவரைக்கும் அங்க வழக்கம் போல பேருந்துகள் இயக்கப்படுதா? விவரம் என்ன? தமிழகம் முழுவதும் இருந்து நள்ளிரவு முதல் பேருந்து தொழிற்சங்கங்கள் பேருந்து இயங்காது என அறிவித்ததை தொடர்ந்து பல்வேறு பயணிகள் பதட்டமடைந்திருந்தனர். இந்த நிலையில் தூத்துக்குடியை பொறுத்தவரையில் நள்ளிரவு முதலே அனைத்து பேருந்துகளும் இயங்கி வருகிறது. தூத்துக்குடியில் தூத்துக்குடி, திருச்செந்தூர், கோவில்பட்டி, ஸ்ரீவைகுண்டம் உள்ளிட்ட 7 பணிமனைகளில் சுமார் 302 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. 302 பேருந்துகளில் 95% மேற்பட்ட பேருந்துகள் முழுமையாக இயக்கப்பட்டு வருகிறது. பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் 95% பேருக்கு மேல் அதிகமானோரே வந்துள்ளனர். இருந்தாலும் 7 தொழில் மனைகளுக்கும் சுமார் 40 தற்காலிக பணியாளர்களும் வைக்கப்பட்டுள்ளனர். பேருந்துகள் இயக்க முடியாத சூழ்நிலையில் தற்காலிக பணியாளர்களை வைத்து பேருந்துகளை இயக்குவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த 7 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்தை அறிவித்திருந்தாலும் தூத்துக்குடியை பொறுத்தவரையில் அதிகாலை முதலே அனைத்து பேருந்துகளுமே இயக்கப்பட்டு வருகிறது. பணியாளர்கள் மட்டுமல்லாமல் தற்காலிக பணியாளர்களும் இந்த பேருந்து இயக்கத்தில் அவர்கள் பணியை ஈடுபட்டு வருகிறார்கள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மக்கள் வெளி இடங்களுக்கு சென்று வருவதற்கு தேவையான பேருந்துகள் போதுமான அளவு இயக்கப்பட்டு வருகிறது. இதுவரை எந்த தடங்களும் இல்லாதவரை அனைத்து பேருந்துகளுமே இயக்கப்பட்டு வருகிறது. காலையில் பள்ளி கல்லூரிக்கு செல்பவர்கள் மற்றும் வேலைக்கு செல்பவர்கள் என அனைவருமே சென்று வருகிறார்கள். தற்போது நம்ம பக்கத்தில் தொழிற்சங்க நிர்வாகிகள் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். நம்ம தூத்துக்குடியை பொறுத்தவரையில் எவ்வளோ பேருந்துகள் இயங்குது? பணிக்கு அனைத்து தொழிலாளர்களும் வந்திருக்காங்களா? சரியாக தூத்துக்குடியை பொறுத்த மட்டும் பேருந்து இயக்கத்திற்கு எவ்வளவு பணியாளர்கள் தேவையோ அதை விட கூடுதலாகவே பணியாளர் பணிக்கு வந்திருக்காங்க. இன்றைக்கி பேருந்து இயக்கத்துக்கு போக மீதி பணியாளர் எவ்வளோ பேர் இருக்காங்கிறத நீங்களே பணிமனைக்குள்ளே பார்த்தா தெரியும். அந்த அளவுக்கு பணியாளர்கள் இருக்காங்க. அதை பொறுத்த மட்டும் பேருந்து இயக்கத்தை பொறுத்த மட்டும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் இது வரைக்கும் எவ்வளோ பேருந்துகள் போகணுமோ அவ்வளோ பேருந்துகள் இப்போ சர்வீஸ் போயிட்டு, இன்னும் இந்த பணிமனையிலேருந்து போக வேண்டிய பேருந்துகள் 8:30 மணிக்கு மேலே 9 மணிக்கு மேலே கோயம்புத்தூர் போகக்கூடிய பேருந்துகளும் திருப்பூர் போகக்கூடிய பேருந்துகள் மட்டும் தான் இன்னும் பணிமனையிலேருந்து போக வேண்டியிருக்கிறத தவிர மற்ற எல்லா பேருந்துகளும் முறையாக இயக்கப்பட்டு விட்டது. பொதுமக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில் 95% மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதால் மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் காலை முதல் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக தொழிற்சங்கங்களும் பேருந்து இயக்குநர்களும் தற்போது தெரிவித்து வருகிறார்கள். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் 95 விழுக்காடு பேருந்துகள் தூத்துக்குடியில் இயக்கப்படுவதாக தெரிவிச்சிருக்கீங்க. நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.